ரீசெண்டா ஹனுமன் கைண்ட் அப்படின்ற கேரளாவை சேர்ந்த ஒரு ரேப்பர் வேக் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ரேப் ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாப்ல அது மக்கள் மத்தியில ரொம்பவே வைரலா ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு கான்ட்ரோவர்சி ஒன்று போகுது. திடீர்னு இவர் எங்க இருந்தியா வந்தாப்ல, யார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வெளியே கிளம்ப ஆரம்பிக்குது. நிறைய பேர் இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்தியன் பாப் சிங்கர் அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹனுமன் கைண்ட் அப்படின்றவர் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடறாப்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லுக் ஐ அம் நாட் an Indian rapper, I am a rapper from India. You know what I mean? I think there is a difference. இதோட அர்த்தம் புரியாம வடக்கேம் பூரா அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு இந்தியன் ராப்பர்னு சொல்லிக்கிறதுல அப்படி என்ன கௌரவ குறைச்சல அது இதுன்னு போட்டு என்னன்னு தெரியல. வடக்கங்களுக்கு பூரா கேரளாவை கண்டாவே ஆக மாட்டேங்குது. சரி, அவங்க முக்காசு பேர் தற்குறிங்க தானே. இந்தியன் ராப்பர் அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம இந்தியாக்குள்ள உள்ள லாங்குவேஜ்லயே நம்ம ரேப் பாடுறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ராப்பர்னு சொல்லிக்கலாம். ஆனா அவர் பாடுறதே இங்கிலீஷ். மியூசிக்லயே ஊறி போனவே எவனும் மியூசிக் வந்து இந்தியாவுக்கானதுன்னு சொல்ல மாட்டேன், மியூசிக் வந்து உலகத்துக்கானது. அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாப்ல, நான் இந்தியன் ராப்பர் இல்ல, ஆனா இந்தியாவை சேர்ந்த ராப்பர் அப்படின்னு. தற்குறிகளா கூகுள் டிரான்ஸ்லேட் ஆவது யூஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கு அர்த்தம் புரியாம வாழும் புரியாம மொத வரியை மட்டும் வாசிட்டு கதற வேண்டியது.